அரசியல் பேசுகிறது, அரசியல் பேசுறதுக்கு இது நல்ல இடம், அதற்கு வேற இடம் இருக்கிறது, அங்கு தான் விஜயகாந்த் பேசு. இங்கே நான் பேச மாட்டேன், இங்கே பேசக்கூடாது. இங்கே பேசுனா நாட்டு நடப்புகளை பற்றி சொல்லலாம். எனக்கு வார்த்தைகள் என்ன ரொம்ப நாள் ஆச்சுங்கிறனால பேசுறதுக்கு என்ன வருதுன்னு எனக்கு தடுமாறுது. தடுமாற்றத்தை பற்றி நான் என்ன கவலைப்பட மாட்டேன். ஏன் இதெல்லாம் சொல்லணும், இன்றைய ஜீவம் இல்லாதவர்கள் நான் சொல்லிட்டேன். அதாவது ஒரு கதை இருக்க பின்னாடி சொல்கிறேன். அந்த கதை இப்போ நாட்டு நடப்பு கூறுவோமா? நாட்டு நடப்பு எப்படி இருக்குது? இன்றைக்கி ஒரு சுவாதிங்கிற ஒரு பொண்ணை வெட்டிட்டார், ஒரு குத்திட்டாருன்னாங்க, வெட்டி விட்டார், 3 தடவை அருவாளில் வெட்டிட்டாருனாங்க. சுவாதிங்கிற பெண்ணு, அதாவது ஒரு பெண் முதலமைச்சராக இருக்க ஒரு நாட்டில் இன்றைக்கி வெட்டி விட்டாங்க. அவரை பிடிச்சிட்டாங்க. எப்போ பிடிச்சாங்க? கோர்ட்டு ஆர்டர் கொடுத்தோன்னு தான் பிடிக்கிறாங்க. 3 நாள் நீங்கள் பிடிச்சி கொடுக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் தான் பிடிக்கிறாங்க. அதற்கு வாழ்த்து சொல்கிறாங்களே ஜெயலலிதா அவர்களே. அப்படி நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்களே, எத்தனை பேர் அவங்க பிடிச்சிட்டாங்க? காவல்துறை தான் நான் தெரியாமல் கேட்குறேன். இன்றைக்கி வரைக்கும் ராமஜெயத்தை கொலை பண்ண யாருன்னு பிடிச்சிட்டாங்களா? நீங்கள் காவல்துறைக்கு நன்றி சொல்லலாம். பாலன் ஒருத்தர் இருந்தார் சேதாப்பேட்டையில், அவர் யார் கொண்டிருக்காங்கன்னு இருக்கலாம். அமர் விஷ்ணுபிரியாங்கிற கடலூரில் இருந்தாங்களே, அவங்கள அப்போவே நான் முதல் அறிக்கையில் சொன்னேன் சிபிஐ வைக்கணும். இப்போ தான் கோர்ட்டு தலையிட்டு சிபிஐ அறிக்கைங்கிறாங்களே. சிபிஐ அது 3 மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு ஏன் சொல்கிறாங்க? கோர்ட்டு சொன்னோன்னு உடனே ஆமாங்கிறாங்க. அதை விட 17 ஒருத்தன் பஸ்ஸை கடத்திட்டு போய் கொடுத்துட்டான். எங்கே சிவகங்கை இதுவரை கண்டுபிடிக்கல மக்களே, யார் என்பது தெரியலை. அப்புறம் விழுப்புரியா தப்பான ஒரு சித்திரத்தை நீங்கள் சித்தரித்து போட்டால், 2வது தடவை சித்தரித்து போலீஸ்காரர் உடனே ஒரு செல்ஃபோன் எனக்கு இலவசமாக கொடுத்தா கண்டுபிடிச்சது. இது என்ன நாடா இல்லை எங்கே இருக்கோன்னு எனக்கே தெரியல. அதில் இஃப்தார் நோன்பு இருக்கிற தெய்வம் உங்களுக்கு நிச்சயமாக தட்டி கப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். அதே நேரத்தில் ஒரு கதை இருக்குது. இந்த கதைங்கிறது எனக்கு நபிகள் நாயகம் புக்கிலிருந்து தான் படித்தா அந்த கதையை திரும்ப உங்கள்கிட்ட சொல்கிறேன். நபிகள் நாயகன் சொல்லியிருந்தாராம், ஆசை பேராசை நம்ம எப்படின்னா வச்சுக்கோம். அப்போ நபிகள் நாயகம் இதை ஏன் முன்னாடி சொல்கிறேன்னா, நபிகள் நாயகன் சொன்னாராம், நபிகள் நாயகன் அந்த கதையை படிச்சுட்டு சொல்கிறாரு நம்மள்கிட்ட. அப்போது ஒருத்தன் அல்லாவை பார்த்து வேண்டிக்கிட்டு இருக்கான், அல்லா எனக்கு நல்லது செய்யணும்னு சொன்னேன். என்ன வேணும்னு அல்லா நேரில் நம்ம நேரில் தோன்றி என்ன வேணும்னு கேட்டான். இந்த மாதிரி எனக்கு உலகத்தில் இருக்கிற பணக்காரன் நான் தான் உயர்ந்த பணக்காரனாக இருக்கணும் அப்படிங்கும்போது, சரி காலையில் வெள்ளனை எந்திரிச்சு ஓடுற வரைக்கும் ஓடு, எங்கெங்கே நீ ஓடுற உன் கால் படுற இடமெல்லாம் உன்னது ராஜ்யமாக இருக்கட்டும் அப்படின்னாரு. அப்போ ஓடுனாங்களாம். ஓடிக்கிட்டே இருந்தவர் நம்மளை விட அவன் எத்தனை ஏக்கர் வாங்கிட்டான்? பக்கத்து ராஜா 300 ஏக்கரான். அட்டையாப்பா நான் இப்போ இது வரைக்கும் ஓடுனது என்ன 200 ஏக்கர் தானே ஓடியிருக்கேன், இன்னும் ஓடலை. அவன் ஓடும்பொழுது பசியோடு இருந்திருக்கான். பசி பட்னி. அவன் காலையில் ராத்திரி பூரா தூங்கலை, முழிச்சுக்கிட்டு இருந்தான். எப்போ விடிஞ்சோன்னா ஓடினான். ஓடி கடைசியில் இந்த ஒரு 100 கிலோமீட்டரில் ஒரு சுடுகாடு இடையில இருந்திருக்கு. அதையும் கடந்துட்டு 100 கிலோமீட்டர் பிடிச்சிட்டா நம்ம அவனை விட பெரிய பணக்காரன் ஆயிடுவோமே. இதுதான் பேராசை. ஆசை என்பது வேறு, பேராசை என்பது வேறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது பேராசைப்பட்டு போய் என்ன சொல்லியிருக்கான், சுடுகாடை கலந்தும்போது மயக்கப்பட்டு கீழே வந்துடும். சுடுகாடு என்பது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் படித்து பார்க்க முடியாது. சுடுகாடு அந்த இடுகாட்டில் இவனும் போய் சேர்ந்து விட்டான். அதுதான் பேராசை. உங்களுக்கு எது தேவை என்பதை நீங்களே முடிவு சொல்லுங்கள். ஆசையா ஆசையா என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று தலைமையிட தெரிவித்துக்கொண்டு எல்லாருக்கும் என்னுடைய இஃப்தார் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துக்கொண்டு, ரம்ஜான் வாழ்த்து சொல்லணுங்கிறாங்க. இஃப்தார் ரம்ஜான் வாழ்த்து சொல்லணும். இஃப்தார் நோன்பு திறக்கிறது இருந்தாலும் திறக்கிறதுக்கு தான் இன்னும் ஒரு நிமிடமாக என்னவோ இருக்கிறதா. அதனால் நோன்பு திறக்கிறத விட ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் மக்களே, நன்றி வணக்கம்.